இயேசுவை சந்தோஷப்படுத்து. கடகடவென குதிரைகள் ஓடும் இரைச்சல் சத்தமும், மக்களின் ஆரவாரமான சத்தமும், கீத வாக்கியங்களின் இனிமையான இசையும், கலர் கலரான பூச்சக்கரங்கள் கண்ணைக் கவர, காவலர்கள் வாசலில் காவல் காத்து கொண்டிருக்க, அந்த அரண்மனையே ஜெகஜோதியாய் இருந்தது. அது எங்கே என்று தானே கேட்குறீங்க? அதுதான் ஏரோது ராஜாவின் அரண்மனை. அன்று ஏரோது ராஜாவுக்கு பிறந்த நாளாக இருந்ததினால் பல பிரபுக்களும் முக்கியமான விஐபிக்களும் பந்தியில் அவரோடு அமர்ந்திருக்க, பலபல ஆடையுடன் அலங்காரத்துடனும் காலில் சலங்கையோடு அழகாக நடனமாட வந்தாள் ஒரு சிறு பெண். அந்த சிறு பெண்ணின் நடனம் எல்லோரையும் கவர்ந்தது. அவள் ஆடிய நடனத்தைக் கண்டு எல்லோரும் வியந்து அவளை பாராட்டினார்கள். சந்தோஷம் அடைந்த ராஜா அவளிடம், உனக்கு என்ன பரிசு வேண்டும்? என்னிடம் என்ன கேட்டாலும் உனக்கு தருவேன். என்னுடைய ராஜ்யத்தில் பாதி வேண்டுமானாலும் தருவேன் என்றார். அதை கேட்ட சிறு பெண் தனது அம்மாவிடம் ஓடி, நான் என்ன பரிசு கேட்க வேண்டும் என்று கேட்டாள். உடனே அவள் அம்மா, யோவான் ஸ்நானனுடைய தலையை கீழ் என்றாள். அந்த சிறுமியும் அவங்க அம்மாவிடம், வேண்டாமா, ஏன் இப்படி விசேஷ நாளில் ஒரு கொலை செய்ய சொல்கிறீர்கள்? அது ஆண்டவருக்கு பிடிக்காது அப்படின்னு எதுவும் சொல்லாமல் தனது அம்மா சொன்னபடியே ராஜாவிடம் போய் அந்த ஊழியக்காரருடைய தலையை கேட்டாள். ராஜாவும் வேறு வழி இல்லாமல் அவள் கேட்டபடி தலையை வெட்டி வரச் சொல்லி அவளிடம் கொடுத்தார். சந்தோஷமாக இருந்த ராஜாவின் இருதயம் துக்கம் அடைந்தது. அங்கு வந்திருந்த எல்லோரையும் தனது திறமையால் சந்தோஷம் அடையச் செய்த அந்த பெண்ணுக்கு தேவனை பிரியப்படுத்த தெரியவில்லை. தம்பி, தங்கச்சி, உனக்கு இருக்கும் தாளந்து திறமைகளை கொண்டு நீ யாரை சந்தோஷப்படுத்தி கொண்டிருக்கிறாய்? இயேசுவையா அல்லது உலகத்தையா? சிந்தித்து பார். என் மகனே, என்னை நிந்திக்கிறவனுக்கு நான் உத்தரவு கொடுக்கத்தக்கதாக நீ ஞானவானாகி என் இருதயத்தை சந்தோஷப்படுத்து. நீதிமொழிகள் 27:11.